இதுதான் வெள்ளையங்கிரியோட அடிவாரம் என்ட்ரன்ஸ். வெள்ளையங்கிரி பயணம் ஸ்டார்ட். இப்போ ஒரு 100 படி ஏறி இருப்பான். நம்ம டீம் பாய்ஸ் போகிறக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. தேவிக்கு வேமாப்பா. போட்டோவில் இல்லை வீடியோ. இப்போதான் பாதி மலை ஏறி இருக்கான். பூரா டயராக உட்காந்துட்டாங்க. ஆமாம் வீடியோ நம்ம விளாக்கு நம்ம இங்கேயும் வந்து ரீல்ஸ் பார்க்குறியான் பாரு. உன்னை ரீல்ஸ் ஆக போகிறாங்கடி இப்போ. இந்த பாருங்க ஆதி யோகி. இந்த இருக்காப்புல ஆதி யோகி. அப்புறதே ஆதி யோகி. இப்போதே ஃபஸ்ட்டு மலையில் ஒரு பாதி தூரம் ஏறி இருக்கோம். கூட்டம் கூட குறையாக இருக்குது. நம்ம பாய்ஸ் கூட கொஞ்சம் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. அது நம்ம ஆகாஷ், இது சூர்யா, பிரபாண்ணே, இது நம்ம விக்கி ஃப்ரெண்டு, இது தமிழ், இது நம்ம ரீல்ஸ் பாய், ரீல்ஸ் பாண்டி ஃபோனோட உட்காந்துருக்கானா அவன். பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டியா? ட்ரெயின் ஏறிட்டு கால் பண்ணுறான்னா பேக் போட்டு அசாராம ஏறி வந்துட்டான். இங்கே பேக் ஓடாமல் ஒரு ஆள் எம்புடுத்தனர் திறன் ஏறி வந்துட்டு இருக்காரு. ஹாய் டியூடா. பின்னாடி டியூடுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கு. செத்து பொழைச்சி வரான். முடியலை சூர்யானால. என்ன சூர்யா இப்போ பரவாயில்ல, பேக் அவன் வச்சுக்காங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ ரொம்ப மோசமாக நடந்து வரீங்க. அங்கிட்ட ஒருத்தன் ரீல்ஸ் பாய். என்ன சீரியா பேங்க் மேனேஜர் சம்பளம் வாங்கிட்டு மலையிடுற. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? யாருக்கு? நமக்கு ஃபாலோவர்ஸ்லாம் கம்மி. இந்த 5 பேர் தான், அவ்வளோதான். வெற்றிகரமாக இப்போதே மலை ஏறி இருக்கோமா? நம்ம போகும்போது நல்ல சகனமாக இருக்குல்ல? நல்ல சகனமாக இருக்கா? மலைக்கு மணி அடிக்கிறாங்களா? பொங்க சோறா? டீம் பாய்ஸ் போகிறப்ப பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், எதுவுமே செய்ய தேவையில்ல. இப்போதான் கோயில் மலைக்கு வந்திருக்கோம். எல்லாரும் மலைக்கு வந்துட்டோம். ஆறு மணிக்கு மேலே ஃபஸ்ட்டு மலைக்கு வந்திருக்கோம். ஒரு 8-8:30க்கெலாம் 2-3வது மலைக்கு போயிடுவோம். முதல் லிங்கத்துக்கு வந்துட்டோம். அவனை சரந்தாட்டாருங்க. ஹாய் மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோன்னா 2வது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? வீடியோ எடுத்து போட போறோம். ஆமா, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆள் இவரதே வருவாரு. கம்ப்ளைண்ட்ல வச்சுட்டு இவர அந்த அந்த ஜூமிங் வீடியோ போட்டுருவீங்களா? ஆமா, அங்க அடுத்து இல்ல சர்ப்ரைஸா உங்க மூஞ்சி வச்சுக்கிறோமா. வழுக்கு பறைக்கு வந்தாச்சுங்க. வழுக்கு பறையில் ஏறிக்கிட்டு இருக்கா. தள்ளி எதுக்கு ஒன்றும் முடியல. 2-3வது மலைக்கு இந்த போடு. கம்பு சுத்து மாதிரி பண்ண வராரு. வழுக்குப்பாறையில் ஏறிக்கிட்டு நம்ம டீம் வழுக்குது. ஆளை காணோம். ஒரு நேரத்தில் கொஞ்சம் செல்ஃபி எடுக்கிறேன். இங்கே வந்தால் தெரியும். ஹோட்டல் அங்கே தெரியாது மச்சி. இல்லை டயர்டாக இருக்குங்கிட்டோ வந்து உட்காரு. எடுத்துட்டேன்டா, ஒன்று எடுத்துட்டேன்டா. ஒரு வழுக்குப்பாறையில் பாதி ஏறி உட்காந்துருக்கான்.
நம்ம ஆளுங்க ஒரு 4 டீம் ஆளுங்க இன்னும் வரல. நானே தமிழே விக்கி மட்டும் ஏறி உட்காந்துருக்கான். இங்கே இந்த ஈசா நல்லா தெரியுது, இந்த லைட்டிங்லாம் தெரியுதுல்ல, அதுதான் ஈசா. அது அந்த பாத்வே சரி இங்கே வந்து இங்கே லெஃப்ட் சைடு இந்த ஓரத்தில் இருக்குது. இந்த மரம் மறைச்சி வச்சு க்ளௌடி ஆயிடுச்சு. பாட்டி கீழே விழுந்துட்டாங்களாம். எமர்ஜென்சிக்கு இப்படி தான் தூக்கிட்டு போனோம். எமர்ஜென்சினா அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். ஒன்றும் ரொம்ப இது இல்லை, மொழியில் மட்டும் அடிபட்டுருக்கான், அதை தூக்கிட்டு போகிறாங்க. இடையில இப்படி ஒரு கடை இருக்கும், அங்கங்கே தண்ணிப்பா குடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் கீழே தான் எங்கிறாங்க. ஆமாம், என்னத்துக்கு எல்லாம் செக் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் தான் வழுக்கு பரல உட்காந்தோம், திரும்ப மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல, சின்ன பையங்களாம் ஏறி வராங்க. வந்தாச்சு பாப்பா, அவ்வளோதான், கீழே போயிடலாம். இப்போ 1/2 மணி நேரத்தில் கீழே போயிருவீங்க. மெது வரங்க, நிலா வெளிச்சிருக்கு கொஞ்சம் நேரத்தில். வழி விடு. இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குங்களா, நம்ம கம்புக்கு நேராக இருக்கும். நம்ம ஆளுக்கு எங்கே போனாலும் போட்டோ எடுக்கிற வேலை தான். அடா சாமி, ஒரு வழியா வழுக்கு பாறை தாண்டி 3வது மலைக்கு ஸ்டார்டிங் வந்தாச்சு. சோனைக்கு வந்தாச்சு. தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம டீம் ஆளுக்கு வந்தனே வாட்டர் கேனில் தண்ணி நிரப்போனோம். வந்து ஜாலியாக உட்காந்துருக்கோம். நம்ம பையன் செல்ஃபி எடுக்கிறியா? ஆமாம், செல்ஃபி பாய். நாளைக்கு வந்து பிரதோஷம். நாளைக்கு இதோட கூட்டமாக வருவாங்க. விடிய காலையில் 4 மணிக்கெலாம் ஏறுறவங்க இருக்காங்க. 3 மணிக்கு ஏறி 8 மணிக்கெலாம் அவங்க வந்துடுவாங்க. மேக்ஸிமம் நைட் ஏறுறது நல்லது. போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். ஆமாம், மெதுவாக இறங்கலாம். காலையில் ஒரே தான் ஏறி இறங்கணும்னா இறங்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமைன்றனால நல்லா நிறைய கூட்டம் வரும். நம்ம பாய்ஸ் இன்னும் கீழே வரல. வழுக்கு பாறை இப்போ ஏறிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மச்சி, உங்கள் கருத்து கணிப்பேண்ணா? எல்லாரும் வாங்க. ஃபிசிக்ஸை செக் பண்ணவா? அது பரீட்சையில் படிச்சிருந்த இன்னும் பாஸ் ஆகி வெளியே போயிருப்பேன். சரி, வெட்டியாக பேசிக்கிட்டு இருப்பேன். நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன், அப்புறமா கூப்பிட்றேன். 3வது மலைக்கு இறங்கினா தண்ணி ஒன்று அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். இங்கே ஒரு கடை இருக்கும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க பிரபானன் இருக்காங்களா, நம்ம ஆள் தமிழ் அந்த இறங்கி போகிறாரு தண்ணி பிடிக்க. தண்ணி உண்மையிலேயே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ஆச்சு, தண்ணி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஃபில்ட்ரு கூட நல்லா இருக்கு, கூலிங்காக நல்லா இருக்கு. நல்லா நிலா வளைச்சிருக்கு. மரத்துக்கட்டையில் நல்ல ஜம்முன்னு. இப்போதே 3வது மலையில் வந்து உட்காந்துருக்கான். விக்கி, தமிழ், பிரபானை, சுத்தயா திரிசூலா விக்கி வச்சுருக்கேன். 3வது மலைக்கு வந்திருக்கான். மூணாவது மலைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். 3வது மலை பாய்ச்சி வந்தாச்சு. சின்னத்துவாங்க ட்ரிப்பு சூப்பராக இருந்தாதான் வேற லெவல். ஹாய் மக்களே, இவன் தான் கேமராமேன், எங்கள் கேங்கோட கேமராமேன். இவர்தான் விளாகர் ஜிபி அருண் விளாக்ஸ். நம்ம தான் கொடுமா பயனுங்கடா. 7 மணிக்கு 7 பேர். இது நம்ம கோவை ஓடிட்டு இருக்கு. இந்த 7 மலைக்கு 7 அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்னி, ஆத்மை, துரியம். குறிப்பு சொல்கிறேன், அங்கே எடுங்க சொல்கிறேன். அந்த 7 மலையும் ஒவ்வொரு சக்கரத்தை குறிக்கும். முதல் மலை மூலாதாரம், 2வது மலை சுவாதிஷ்டானம், 3வது மலை மணிப்பூரகம், 4வது மலை அநாகதம், 5வது மலை விசுக்தி, 6வது மலை ஆக்மியம், 7வது மலை துரியம். துரியம்னு சொல்லுவாங்க தமிழில்.
இது சான்ஸ்கிரிட்டில் சகஸ்கராரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மலைக்கு 7 சக்கரம். 7 சக்கரம். ஒவ்வொரு மலையும் நமக்கு ஒவ்வொரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும் ஏறி வரப்போ. இப்போ 3 சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருக்குமான்னு தெரியாது, ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆனனால தான் இப்போ ரெஸ்ட்டு. பூரா பேர் திச்சு பூரா உட்காந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு திசைக்கு திரும்பி உட்காந்துருக்காங்க. ஆமாம், இன்னும் 4 சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும். 4 சக்கரத்தில் 2 சக்கரம் ஆக்டிவேட் ஆனால் போய் ரெஸ்ட் எடுத்துருவோம். இப்போ அதுக்கப்புறம் மிச்சம் 2 சக்கரத்தை காலையில் ஆக்டிவேட் பண்ணிக்கிடுவோம். சரியா போகும். காலையில் ஒன்று தாங்க. காலையில் 1. ஆமாம், நைட்டே 6 சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி அமைதியாயிடணும். ஆமாம், 7வது சக்கரத்தை காலையில் பார்த்து பெருசாக ஏறி டாப்புண்டு போய் சாமியை கும்பிட்டு இறங்கிடுவோம். சாமியை கும்பிட்டு இறங்கிடுறேன் பாடாக்குன்னு. இன்னொரு விஷயம் தெரியுமா, வடக்கில் கைலாயம் இருக்கும், ஆனால் அது யாருனாலும் ஏற முடியாது. தெற்கில் கைலாயம் இருக்குது, எல்லாருனாலையும் ஏறி பார்க்க முடியும். அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு பாடி வச்சாங்க. ஓகே, இப்போ தான் அஞ்சாம் மலை ஏறிட்டான். வந்தாச்சு, ஏறிட்டு இருக்கோம். அவ்வளோதான். டோட்டல் கோயம்புத்தூர் நல்லா சிட்டி நல்லா தெரியுது. ஆளு கூட்டம் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு மலையாக ஏறி வந்து 5வது மலைக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம் ஒரு வழியாக. ஸோ எல்லோரும் வந்து படுக்கிறதுக்கு செட்டிலாக ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கையெல்லாம் ஓடி போட்டா. ஒரு வழியாக 5வது மலைக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். குளிர் தாங்கிற பாடி சூர்யா இருக்காண்டா. ஆசை கொடுத்துக்கிறேன் போல டார்ச்சர் பண்ணுறதுக்குனே வந்து படுத்துருக்கேன். ஏன்னா எப்படி படுத்துருக்கேன் பாவி. நிலா வெளிச்சத்தோட ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட போகிறோம். ஒரு 1 hour 2 hours தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே திரும்ப நடக்க ஆரம்பிக்கணும். 6வது மலைக்கு போய் மறுபடியும் அங்கே ஒரு ரெஸ்ட்டை போட்டு காலையில் குளிச்சுட்டு 7வது மலையில் அப்படியே சாமி தரிசனத்தை பார்த்துட்டு இறங்கிடுவோம். சொல்லுண்ணே. ஆமாம், சித்தர் வீடியோ போகிறேன். வேலையா வெற்றிக்கிழமை 6வது மலை எட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கார்னர் கீழே லைட் எரியுதுல, அதுதான் 6ஆம் மலை எட்ஜு. இப்போ அந்த லைட்டு தெரிகிறது தான் அந்த டாப்பு தான் 7வது மலை. இப்போ விடிய காலையில் நம்ம அங்கே தான் போகணும். ஸோ இப்போ நம்ம டீம் பைஸ் இன்னும் யாரும் வரல. ஸோ இப்போ நானும் தமிழ் மட்டும் இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இல்லைண்ணா வீடியோ அதுக்கப்புறம் டீம் ஆளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதா மேலே ஏறிடலாமான்னு. எத்தனை மலை 7ஆம் மலை பாதி ஏற்றிருக்கோமா. நம்ம இது அந்த இருக்கு மேலே வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு போனோம். அப்பா காலு கை போகிற பெட் எடுத்துடுச்சு.
கண்டென்ட்டில் எங்கேயோ ஒருத்தங்க யாரு இவனுக்கு தூக்கம் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல எல்லாருக்கும் தூக்கம் வந்துச்சு கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த பாறைக்கு பின்னாடி கோயில் இருக்கு. சூரியன் இப்போதான் உதயமாகுது. ஏனுங்க கண்ணை மூச்சிங்க கொடுத்துறேன். கோயிலுக்கு வந்தா சொல்லுங்க. கண்ணை வச்சுக்கலங்க. ஹவுதுப்பா. ஆயிடுச்சு. போட்டோ தனியா இருக்கு. சூர்யா ஆகாஷ் கரெக்டா இருக்கியா? கரெக்டா இருக்கியா? எவ்வளவு நேரம் கழிச்சு ஏறி வர நீ? அவரங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த போஸ்ட்லாம் நம்ம எடுக்க முடியாது. அந்த போஸ்ட் வேணாம். நீ எடுக்கிறியா? எடுத்து வரலாம் ஆளு போறனே வர வேணாமா? கூட்டம் எம்பிட்டு கூட்டமா இருக்கு. ஏறி வர வேணா. தவப்பாறை போகணும்ல. நமக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்கு.
இப்போ வந்து தவாப்பாறைக்கு போய்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. தம்பி வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காரு, பின்னாடி பிரபானே, அடுத்து சந்தோஷ், ஆகாஷ், சூர்யா, விக்கி, கடைசியாக போய்கிட்டு இருக்கேன். அது பள்ளம் பெரிய பள்ளமாக இருக்குது, கீழே எத்தனை மலை இருக்குன்னே தெரியல. நம்ம வந்த மலை வந்து இந்த சைடு இருக்குது. போகிறோம், தியானம் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்புறம் போய் கண்டிப்பாக பார்ப்போம். ம் கூட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் எல்லாம் வர்றாங்க. அண்ணா நான் அங்கே போகணுமா? வியூ பாயிண்டா? எங்கேருந்து பார்த்து தெரியலையா? நான் அங்கே போய் வியூ பாயிண்டா? 7 மலை இறங்கினேன், இது 8வது மலையா? தியான மலை சர்க்குரு அப்பாடி தெரியலட்டுருங்க அவங்க. நான் ஆரணும் ஆக்கி தள்ளுங்க. ஆரியா வரல விட்டுரு, அமைதியாவா? தியானம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பூரா அவ்வளோதான். தியானம் மலர்ந்து ஆக்கித்தங்க. தெரிஞ்சிச்சு தியானம் பண்ணுறோம். எடுக்கிறியா ஃபோட்டோ? ஃபோட்டோ இல்லையா? இல்லை கடைசி தான் அந்த நிற்குவாங்களா? அதான் சொல்லுவாங்க. వాళ్ళు ఉన్నారా? கூட்டம் பயங்கரமாக இந்த கூட்டாங்க தங்கை, பயங்கரம் இந்த கூட்டம் கூட்டம் கொடுக்குறாங்க தங்கை. மேலே வச்சு பிடி. தெரியும்டா பொருளா, நம்ம மூஞ்சி தெரியும்டாமா. நம்ம மூஞ்சியா? நம்ம மூஞ்சி நல்லாவா இருக்கு. நம்ம மூஞ்சி பாதிலாம் தெரியணும்ல, நெத்தி மட்டுமா தெரியணும்ல. அதுக்கு மேலே ஒன்று அந்த போதும் போதும், இந்த ஹைட்டு அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது.
ஒரு ஆண்டில் இருக்கு. நில்லு மாட்டுங்க. வீடியோ போட்டோ எதுவுமே எடுக்க பொட்டு வைக்கணும். நீங்க என்ன அப்படியே பாட்டு வாங்க, பாட்டு அப்படியே திரும்பி வாங்குறீங்களா? ஊதி பிரசாத் இங்க வாங்கிட்டு வேலை கொண்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு கூப்பிட்டு இங்க வேலை உள்ள போட்டுங்க. பாருங்க உள்ள வாங்க. நான் அங்க இங்க வைக்கிறதா? தொட்டுக்க முடியாது. தொட்டு சொல்லுங்க. நல்லா ஜம்முன்னு சாமியை பார்த்துட்டு இறங்கிட்டு இருக்கான். கூட்டம் கூட குறையாக இருக்கிறது. பாருங்க டோனர் சென்னை பயங்கரம். போகிறப்ப வந்து இறங்குற பாதை. அது பார்த்து போயிடுவான். எப்பா அங்கே ஏறி இறங்கியிருக்கேன். எப்பா 10 இருக்குண்டா. கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை இந்த வருது வர்றா மரத்துக்கு சைடில் இருந்தா மேகம் வருது படுறா. ஆறாவது மலையை கிராஸ் பண்றதுக்கு ஏறிக்கிட்டு இருக்கான். மேகமோட சூப்பரா இருக்குல்ல. மேகம் ஃபர்ஸ்ட் மலைக்கு வந்துட்டோம். வழுக்குப்பாறை தாண்டி ஃபர்ஸ்ட் மலைக்கு வந்தாச்சு. ஆமாங்க இங்கே 5 மணி நேரம் பயணங்க. 5 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியா அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அடிவாரத்துக்கு வந்தாச்சு. நம்ம தமிழ் அங்கே தண்ணி பிடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அன்னதானத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கியூ பெரிய கியூவாக இருக்குது. அந்த சைடு இருந்து ஃபுல்லாக பெரிய கியூ. பரவாயில்ல பிளாஸ்டிக் தட்டில் கொடுக்குறாங்க. வடை சாம்பாரோட
அருமையான அன்னதான சாப்பாடு, சாம்பார், ஒரு பூசணிக்காய் கூட்டு. நம்மால் தமிழ் வந்துக்கிட்டு இருக்காரு. மற்ற ஆளு யாரும் இன்னும் வரல, அதனால் சாப்பிட போகிறோம். தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாச்சு தமிழ. ஏனுங்க வெள்ளையங்கிரி எஃபெக்ட்டு உங்கால காமி பயங்கரமான எஃபெக்டாக இருக்கு. ஒரு கையை குச்சி ஊண்டி ஊண்டி கை இதாகி போச்சு. குச்சி நீ கை கழுவிட்டேன். கை கழுவாம இருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்குங்க பாரு. நிம் காலில் காமிச்சுங்க. வெள்ளைங்க போயிட்டுங்க. வெற்றிகரமாக வெள்ளையங்கிரி மலை பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம பசங்க யாரும் நிற்கல, வரல. நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. தமிழ் வந்துட்டார்.